கேப்போம் அக்னீஸ்வரன். இன்கம்ப்ளீட்டா இருக்குதா திரு அந்தரிதாஸ்? இல்லை, இன்கம்ப்ளீட்டாக இல்லை, கம்ப்ளீட்டை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று வேண்டுமானால் சொல்லலாம். டிசம்பர் 23 நிகழ்வு நடக்கிறது. துரதிருஷ்டமான ஒரு நிகழ்வு, நடக்கக்கூடாது, நடந்துவிட்டது. 24 புகார் கொடுக்கிறார்கள். 25 எஃப்ஐஆர் போடப்பட்டு 4 பிரிவின் கீழ் கைது செய்யப்படுகிறார். ஆனால் இவர் சொல்கிறார்கள், இவர் ஹேபிச்சுவல் அஃபண்டர், இவர் எப்படி திமுக கூட்டத்துக்கு வந்ததா அக்னி அவர்கள் சொன்னாங்க. 2017 கூட இது போன்ற பாலியல் வழக்கிலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் இவர் மீது இருக்கிறது என்கின்ற அந்த செய்திகளையும் இப்பொழுது சொல்லியிருக்கிறார்கள். யார் அந்த சார்ன்னு சொல்லிட்டு அக்னி அவர்கள் சொன்னார்கள். அவர் மூலமாக நான் இன்னொரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். யார் அந்த சார் என்பதைப் போல யார் இந்த ஆளுநர் என்று ஒரு காலகட்டத்திலே ஜெயலலிதா இஸ் மென்ட் ஃபார் ஹர் ஷூட்னஸ் அண்ட் போல்ட்னஸ் என்று சொல்வார்கள். அதில் எங்களுக்கு மாற்று கருத்தை கிடையாது, இரும்பு பெண்மணி என்று சொல்வார்கள். ஆனால் அவருடைய பெயரால் இன்றைக்கு நாகையில் இருக்கின்ற மீனவ பல்கலைக்கழகத்திற்கு ஒரு மசோதாவை இபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது கொண்டு வருகிறார். ஆனால் அதை கூட, அந்த மசோதாவை கூட இன்னமும் காலடியிலே போட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆளுநர் சட்டசபைக்கு பட்ஜெட் கூட்டத்திற்கு வரும்பொழுது யார் இந்த ஆளுநர் என்று ஒரு பதாகை பிடித்திருந்தால் அவர்களை நிச்சயமாக நாங்கள் பாராட்டி இருப்போம். சொன்னாங்க, எப்படி இன்றைக்கு எதிர்கட்சிகள்லாம் கள்ள மௌனம், கள்ள மௌனம் இல்லை, எதை எதிர்க்க வேண்டுமோ அதெல்லாம் அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். அவங்க கூட எதிர்கட்சிங்கிற வரிசையில் அவங்க செய்கிறாங்க, தப்புன்னு சொல்லலை, நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் 8 மணி நேரத்தை 12 மணி நேரம் ஆக்கும்பொழுது தீவிரமாக எதிர்த்தவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கின்ற தொழிற்சங்கங்கள் தான் எதிர்த்தன. இந்த விவகாரத்திலையும் நேற்றைக்கு கூட சிபிஎம் மாநில செயலாளர் சொல்லி இருக்கிறாரு, இந்த எஃப்ஐஆர் கசிவு கண்டிக்கப்பட வேண்டியது, யாரையோ அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்க சொன்ன மாதிரி நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர், தேசிய தகவல் மையம் இன்றைக்கு ஒரு தகவலை செய்திருக்கிறது. ஐபிசியிலிருந்து பாரதிய மஸ்தூன் நியாய சங்கீதா என்கின்ற பிஎன்எஸ்க்கு மாறுகின்ற காரணத்தால் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட கோளாறின் காரணமாகத்தான் என்று சொல்லும் பொழுது யாரையும் அது நம்ம பிளேம் பண்ண முடியாது. அரசு காவல்துறை அதிகாரிகள்லாம் பிளேம் பண்ண முடியாது. ஆக அந்த அடிப்படையில் தான் இருக்கிறதே தவிர மற்றபடி முறையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கமிஷனர் இன்னொன்றையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார், நாங்கள் விசாரணையுடைய தொடக்க நிலையில் இருக்கிறது, ஒரு அக்யூஸ்ட் என்பதோடு நாங்கள் எஃப்ஐஆரை முடித்து விடவில்லை, தேவைப்பட்டால் இன்னொரு அடிஷனல் எஃப்ஐஆரும் போடுவதற்கு தயாராக இருக்கிறோம், ஆணிவேர் வரை சென்று விசாரணை நடத்துவதற்கு இன்றைக்கு நாங்கள் முடுக்கி வைத்திருக்கிறோம். ஞானசேகரன் இப்ப குற்றம் செஞ்சவர் கிடையாது, ஏற்கனவே அவர் மேல திருட்டு உள்ளிட்ட 20 வழக்குகள் இருக்கு. ஒரு கோர்ட்டுக்கு போறாங்க, அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு போறாங்க, இந்த மாதிரி ஒரு குற்றவாளி அறிவிக்கப்படுறாரு, 20 வழக்குகள் ஏற்கனவே இருக்கு அப்படின்றதன் அடிப்படையில அவரை பின்தொடர்வது காவல்துறையுடைய கடமை இல்லையா? அதை சரிவர பண்ணியிருக்காங்களா அவங்க? இல்ல, அதுவரை அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க. அது திமுக அரசாங்கத்தை மாத்திரம் நோக்கி எழுப்புகின்ற கேள்வியாக இருக்க முடியாது, அவர்களையும் நோக்கித்தான் எழுப்ப வேண்டியது இருக்கிறது. 2011 இது போன்ற ஒரு பாலியல் வழக்குகளே மேற்படி ஞானசேகரன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் அவர்கள் அந்த நேரத்தில் அவரை ஹேபிச்சுவல் அஃபண்டரை அப்படியே விட்டுவிட்டார்களா, அதுதான் இன்றைக்கு கிளர்ந்து ஆலமரமாக எழுந்திருக்கிறதா என்கின்ற கேள்வி அவர்களை நோக்கியும் எழுகிறது என்பதை அவருடைய கவனத்திற்கு நான் கொண்டு வந்திருக்கேன். அரசாங்கம் இல்லையா, காவல்துறை தானே பின்பற்றணும். அப்ப காவல்துறை யாருக்கு கீழே? காவல்துறை ஆமா, முதல் மந்திரிக்கு தான். அதாவது இல்ல நான் சொல்றது, இந்த கேள்வி திமுக அரசாங்கத்தை எதிர்த்து வரும் என்று சொன்னால் அவரை வளரிவிட்டது, ஆரம்ப நிலையிலே வளரவிட்ட அந்த பெருமை அவர்களையும் சார்ந்து தானே, அவர்களை நோக்கியும் அந்த கேள்வி எழுகிறதுல. டிசம்பர் 28 ஹைகோர்ட் சொன்னாங்க, ஐபிஎஸ் 3 ஐபிஎஸ், ஸ்நேகப்பிரியா, மரியாதைக்குரிய ஸ்நேகப்பிரியா ஐபிஎஸ், ஜலால் ஐபிஎஸ், பிருந்தா ஐபிஎஸ் 3 பேரையும் போட்டு வேகமாக இந்த விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது, முறைப்படி நடக்கும் என்று ஆணையர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். செய்தியாளர் கூட்டத்தை கூட விதிமுறைகளின்படி, ஐபிஎஸ் அதிகாரிகளுக்குள்ள அந்த நடைமுறை விதிகளின்படி, நடத்தை விதிமுறைகளின்படி நிச்சயமாக செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆகவே யார் அந்த சார் என்பதை விட்டுவிட்டு இன்றைக்கு வேறு கோணத்தில் இன்றைக்கு போகிறது. அதிமுக இன்னொன்றையும் அவருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அதிமுக ஆர்ப்பாட்டம் செய்கின்ற அந்த காலகட்டத்திலே தாவேகா ஒரு வார காலம் மௌனித்து பிறகு திடீரென்று இன்றைக்கு ஒரு அறிக்கை கொடுத்து சில மணி நேரத்திலே போய் கவர்னரை சந்திக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் என்ன பின்னணி இருக்கிறது என்பதை அவர்களும் ஆராய வேண்டும், அதனுடைய பின்னணி என்பதை அவர்களையும் ஆராய வேண்டும் என்று நான் அக்னிஸ்வரன் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன்.